தன்னை ஒழுக்கிய மேலாம் தரமாக வாழவிட்ட எங்கள் அன்பு செய்தோம் முன்னாட்சியை ஆட்சியற்று இறைவனை செய்து கொடுத்தார். அவரது வெளியிடப்படும் அவரது வாதார இடங்கள் விட்டு சமர்ப்பணம் செய்கிறோம். அமரர் செல்லையா சின்னத்தம்பி அவர்களின் திதி பண்பா முத்தமிழ் விசுவாசி காண்டமிழந்திடும் சித்திரையே திங்களாம் சித்தமாய் அமர்ந்திட்ட பூர்வ பக்கத்து ஏகாதசி திதியாம் நாளில் உத்தமனாம் சின்னத்தம்பி உயிர் நீத்த நன்னால் என்றறிவாய். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. மண்ணுலகத்தில் பிறவி மாதக எண்ணிய பொருளெல்லாம் எழுதில் முத்திர கண்ணுதலுடையதோர் கழிச்சு மாமுகன் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். குஞ்சு குளத்தருகே கோயில் கொண்ட குஞ்சரனே நெஞ்சுருகத் தொழுது நெய் விளக்கேற்றி நெடுங்காலம் பணிபுரிந்த எங்கள் பஞ்சமில்லா நெஞ்சத்து ஐயப்பா என்றழைக்கும் சின்ன தம்பிதனை நின் பாதம் அழைத்திட்ட வித்தக கணவதியே அன்னவளை வெள்ளை யானை மீதேறி கையிலை சேர்ப்பாய் குணநிதியே. அலைந்து வந்து தாலாட்டம் அழகிய ஊரிக்காட்டில் அழகுறவே வாய்ந்து அமைந்த உணவத்தை எம்மாளை நாடும் பொழுதும் வேளைவராது பூமாலை சூடிப்பாமாலை ஆடி போற்றி வழிபட்டு வந்த எங்கள் ஐயப்பா தன்னை நின்பாதம் அழைத்திட்ட உத்தமியே கண்ணகியே என்னவனை காத்தருள வேண்டும் கணபதி தாயவளே. துள்ளி மயிலேறி வரும் வள்ளி மணவாளன் மகளுடனே பகுதியமைந்த பாதத்தால் மடத்து வடிவேல் அழகா வெகு அழக பெருமானே உள்ளம் மிக நினைந்து கந்த புராணம் பாடிச்சூரன் போர் சீராகச் செய்து வரும் எங்கள் தார்மேகு ஐயப்பா தன்னை நின்பாதம் அழைத்திட்ட வேலவா அவரை காத்தருள வேண்டும் கதிர்வேலா. அப்பன் நீ அம்மை நீ ஐயரும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் குற்றமும் ஒரூரும் நீ துய்ப்பனவும் மொய்ப்பனவும்
என்றும் தோற்றுவாய் துணையாய் என் நெஞ்சம் துறவிப்பாய் இப்பொன்னி மணி முத்தும் நீ இறைவாய் அருந்த செல்வம் நீயே அம்மையே அப்பா பில்லாமணியே அன்பினில் விளைந்த அமுதே உமையே வெறுக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தல புலையனேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இமையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவதீனியே நீரடி பவள குன்றமே சிந்த நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே நீரடி பவள போகமே யோக வெள்ளமே மேரிவில் வீரா ஆரடி சடையம் அன்பதற்கூத்தா மம்பொஞ்செய்மே மம்பொஞ்செய் அம்பலத்தரவே ஈரணி கொடியம்பியா ஈசனே உன்னை தொண்டனேன் இசை மாதையே சொல்லாண்டதுருதி பொருள் சோதித்தது இமனத் தொண்டரருளில் சில்லாண்டு சிதையும் சிலதுவர் சிறுகரி சேராமே வில்லாண்ட கனகத்திரன் நேரும் விளங்கன் விடைப்பாகன் வல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே வல்லாண்டு ஊருமே அன்பு வேண்டி பின்பற்றுகின்றார் புறவாமை வேண்டும் வேண்டும் புறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது அடியங்கள் இருக்க வென்றார் தனதனதானதத்த 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 தானதத்தனதான சரணகமலாலயத்தில் அரணிமிரமேகமிட்டில் தலைமுகத்தியானம் வைத்த அறியாத சடக்கட மூடி மட்டி பலவினையை பயில சரித்த தமியன் விடி யாழ்வக்க முழுவோனே கருணை உரியாதிருப்ப தெனகுரையு வேளை செப்போ கைலை மலை நாதர் பெற்ற குமரேசா கடக பூஜ மீதில் ரத்த மணியணி ஒன் மாலை சொக்க கடுமலை மார்கவட்ட மணிவோனே தருணமிதையாமி குத்த களமிதிரில் சவுக்க சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை ஞானமுத்தி பகதியுனில கோழி கொடுத்து தகுதியவு
தானம் சித்த மயில் வீரா அதிசயமனே சமுத்த பழனிமலை மீதில் நித்தம் அழகதிரு வேரகத்தில் முருகோனே வையக நீடுக மாமலை மந்திக மேவி நம்பிய கண்பர் விளங்குக சைவ நன்னெறி தாங்களை தோங்குக தெய்வமென திருக்கவே திருச்சிற்றம்பலம். ஆளுக்கொரு தேதி வைத்து ஆண்டவன் உழைப்பான் அதில் யாரழுதால் அவனுக்கென்ன காரியம் உழைப்பான் அவ்வழியே ஓர் வாழ உழைத்திட்ட புத்தமராம் ஐயப்பா இனி யாரழுதும் பயனில்லை சென்றார் சிவனே வாழ்க்கை பாடு இங்குமாடியில் அங்குகின்ற முத்தாகும் மத்த வந்தவரை வரும் வளம் மிகுந்த நாடாகும் வானம் படிக்கின்ற வளம் மிகுந்த வரைவனையோ தானே பெற்று தனிப்பெருமை தான் அடைந்த மணி இனத்தை இலங்கை நாடதிலே மணி வீரன் சங்கிலியன் ஆண்ட வடதிசையில் மணமுடிமேல் ஒளி விளங்கும் வடமராட்சி கிழக்கு வளம் கொளிக்கும் பேரூராம் ஊருக்காடு தன்னில் சீருடனே ஏர் நடாத்தி சிவப்புடனே வாழ்ந்து வந்த செல்லையாகனும் நல்லிழந்தாரிதானும் நல்ல துணை கொண்டு துணை வேண்டும் என்று நீலக்கடலை நீண்டு தாளாட்டும் முடுத்திரை தன்னில் ஏது உரையுன்றி இன்பமுடன் வாழ்ந்து வந்த தங்கச்சி பிள்ளைதனை தாரமென கைப்பிடித்து இல்லறம் நடாத்தி இன்புறும் நாளில் 1948 அன்று அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தாள் தங்கச்சி பிள்ளை. கொள்ளி வைக்க வந்த பிள்ளை இவன் என அள்ளி அரவணைத்து சின்ன தம்பி எனும் திருநாமம் சூட்டி சீரும் சுருக்குடனே வாழ்ந்து வந்தனர். தம்பிகள் சகோதரர்களாயும் மண்ணிலே வந்துதித்துகின்ற விண்ணுலகிலே வாழ்கின்ற வள்ளியம்மையோடு இவள் தங்கை பார்வதியாமலிய மகனாய் வந்துதித்த கணபதி பிள்ளையுடன் இம்மண்ணிலே வந்துதித்த தம்பிதானும் தாய்மறித வந்து பள்ளிதனை சென்று கல்விதனை கற்றுவிட்டு தந்தை உள்ளே உயிர் காக்கும் வைத்திய தொழிலைத்தான் கற்று சித்த மருத்துவம் செய்து சிறப்புடனே சாஸ்திரம் கற்று உத்தமனாய் ஊர்வாழ பல பணிகள் செய்து வந்தார். அக்கால வாலிப முன்னணியில் தலைமை பொறுப்பேற்று தன்னலும் கருதாது பொது நலம் புரிந்து வந்த சின்ன தம்பி வருவ கண்டு உளம் மகிழ்ந்த தம்பதியார் அன்னவன் தனக்கு அருந்துணை வேண்டும் என்றெண்ணி முள்ளியான் தன்னிலே குபலயமாய் போட்டு வாழ்ந்து வந்த சின்னத்துறை உமைகாத்தை தம்பதியர் காதலோடு பெற்றெடுத்த மகேஸ்வரி தன்னை சிறந்த துணை என்றெண்ணி பெற்றவர்கள் மனம் பேசி பெரியவர்கள் நாள் பார்த்து கற்றவரும் மற்றவரும் வந்துரைத்து வாழ்த்துரைக்க மதபலி தவறாது மனம் முடித்து வைத்த மகந்தனர். பெற்றோர் இங்கே மகேஸ்வரி தன்னை மகளுடனே கைபிடித்து சின்ன தம்பிதானம் உயிருடன் சதையும் போல தம்பதியாய் ஊரி காட்டிலே பதியமைத்து காராளர்
செல்வ சிறப்புடனே வள்ளுவன் வழியால் இல்லறம் நடத்தி வாழ்ந்திடம் நாளில் பண்ணிய பயனின் புண்ணியம் பெறால் பிள்ளைகள் பேரை பெற்று இப்புவியிலே இவர்களின் முதல் மகளாய் வந்துவிட்டால் மணி என்றழைக்கும் கேதேஸ்வரிதானும் பெற்றிருக்கணி பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் கல்விதனை கற்றுவிட்டு அன்னைக்கு உதவியாய் அரும்பணி புரிந்து வரும் நாளில் நன்னகராங்கரச்சி நவீனகளை நோச்சியன் இணையூறுவதியாம் விவேகானந்த நகர் தன்னில் மேடு பிடித்த மகளுடனே வாழ்ந்து வரும் அருளப்பா தம்பதியர் ஆசையோடு பெற்றெடுத்த இஞ்சிஹிந்திதனை விருப்புடனே மனம் முடித்து பிள்ளைகள் அதுவரை பெற்று வாழ்ந்திடும் நாளில் கடுகதிவேகத்தில் காலனவன் அழைத்ததினால் இன்று விண்ணுலகிலே வாழ்ந்து வருகின்றாள். என்று அழைக்கும் கோகுலநாணி தன்னும் கல்விதனை கற்றுவிட்டு வந்திரும் நாளிலே ஈழவளத்தில் நாட்டின் இயற்கை வளம் நிறைந்த கொஞ்சம் பேரூராம் மருதன் கேணி தன்னில் மகளுடனே வாழ்ந்து வந்து சுப்பிரமணியன் தம்பதியர் வரமிருந்து பெற்றெடுத்த கந்ததாம் இதனை காதலோடு கைப்பிடித்து பிள்ளைகள் ஐவரை பெற்றெடுத்து விதியின் வசத்தாலே இரு பிள்ளைகளையும் கணவனையும் இழந்து விசுவமன தன்னில் மூன்று பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகின்றார்கள். தங்கம் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணமோகனாதானம் வெற்றிலைக்கேணி வரமேதர் வித்தியாலயத்தில் கல்விதனை கற்றுவிட்டு வாழ்ந்து வரும் நாளில் நெய்தல் நிலத்தருகே நெல்லியடி மரமும் தென்னையும் தோப்புக்களின் நிறைந்தோங்கும் மருதங்கேணி தன்னில் காராளரே நடாத்தி களைப்புடனே வாழ்ந்து வரும் பொன்னம்பலம் சின்ன பிள்ளை தம்பதியர் வாதமோடு பெற்றெடுத்த நாரேந்திரனை மனம் முடித்து பிள்ளைகள் மூவருடன் விசுவமடுவதனில் விருத்தியுடன் வாழ்ந்து வருகின்றார். நான்காவதாய் இங்கு நானிலத்தில் வந்து வைத்த சியாமளாதானம் வெற்றிலைக்கேணி பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வரும் நாளிலே என்னை மண்ணில் ஏற்பட்ட அவல நிலை தொடர்பாக 1991 ஏற்பட்ட தொடர் நடவடிக்கையால் பின்னலுற்று இடம்பெயர்ந்து சென்னல் விளையும் சிறந்த கண்டாவளையும் இணையொருவதியாம் மாவரங்காட்டி தன்னில் பதியமைந்து கண்டாவளை மகா வித்தியாலயத்தில் காரோதரும் வரை கல்வி கற்று ஆசிரியராய் பணிபுரிந்து வரும் நாளில் பருத்தி துறையூராம் பவள கொடிப்பெயராம் என்னும் பாடல் பெற்ற வேலூராம் பருத்தி துறையில் குலவீர சிங்கம் செல்வச்சரசதி தம்பதிகள் நேசபுடம் பெற்றெடுத்த ரூபகாந்தனை மனம் முடித்து திருநெற்றியானந்தரம் குலத்தில் அளவுடனே வாழ்ந்து வருகின்றார். ஐந்தாவதாய் இங்கு அன்னை இதன் மடியில் ஒன்றாய் அவதரித்து மூவரையும் வள்ளியாரவணைத்து சிவகௌரி சிவசோதி சிவஸ்வரூபி என்னும் நாமமிட்டு செல்லமாய் வளர்த்து வரும் நாளில் சிவஸ்வரூபி தானம் இறைவனை சேர்ந்திடவே அம்பிகை என்று அழைக்கும் சிவகௌரிதானம் வெளிகண்டாவளை மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்றுவிட்டு வாழ்ந்து வரும் நாளில் கண்டவர் வியர்க்கும் கண்டாவளையர் களிப்பதியாம் ஆவரஞ்சாட்டி தன்னில் குவலியம் போற்ற வாழ்ந்து காட்டியே செல்வம் தம்பதியர் வரவந்து பெற்ற விஜயகுமார் தன்னை மனம் முடித்து முதல் மகனை பறிகொடுத்து மூவருடன் வெற்றிலைக்கு மண்ணில் வாழ்ந்து வருகின்றார். சோதி என்று அழைக்கப்படும் சிவதோதிதானும் கண்டாவளை மகா வித்தியாலயத்தில் கல்விதனை கற்றுவிட்டு வாழ்ந்து வரும் நாளில்
மாளிகைத்துறை என்னில் அழகுடனே வாழ்ந்து வந்த பரஞ்சோதி இருக்க லட்சுமி தம்பதியர் நானும் வாசமோடு பெற்றெடுத்த ராகவனை மனம் முடித்த பிள்ளைகள் இருவருடன் மொழியவளை தன்னில் மகளுடனே வாழ்கின்றாள். கொள்ளி வைக்க ஒரு காண் பிள்ளை இல்லை என்று கவலை கொண்ட தம்பதியர் கல்வி வைத்த கோயிலெல்லாம் கையெடுத்து பூசை செய்து கந்தனை நினைத்து கடுந்தவம் இருந்த பயனாயி இந்திராணியில் வந்துதித்தான் கவேபதி என்னும் ஆசை மகன் இவன் தானும் யாழ் வெற்றிலை கேணி பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் கல்விதனை கற்றுவிட்டு தந்தைக்கு உதவியாய் தரணி வாழ் உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கும் விவசாயம் தன்னை விரித்துடன் செய்து வரும் நாளில் நீலக்கடலை மீதேறி வெள்ளி மீன் அள்ளி வரும் துறைமுகத்தை தன்னகத்தை கொண்டுள்ள மயிலெட்டி தன்னில் மகளுடனே வாழ்ந்து வந்த ரத்தனசிங்கம் தங்கக்கிளி தம்பதியர் தவம் இருந்து பெற்றெடுத்த சுகந்தி எனும் சிவரஞ்சினியை கரம் பிடித்து பிள்ளைகள் இருவருடன் கண்டாவளதில் களிப்புடனே வாழ்ந்து வருகின்றார். இவன் பின்னே வந்துதித்த குலம் ஒன்று அழைக்கும் ராகுலபதிதானும் கண்டவளை மகா வித்தியாலயத்திற்காக சாதன திறம்பரை கற்றதோடு முல்லைத்தீவோடு மகா வித்தியாலயத்தில் உயர்தம் கற்றுவிட்டு பல்கலைக்கழகம் சென்று நீதியல் வழக்குத்துறையில் பட்டங்கள் பல பெற்று முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நாளில் நிதியின் சுவை மாவலா தெங்குவனை என வங்கும் நிறைந்து எழில் உறவிலங்கும் மட்டிவில் தன்னில் மதிப்புடனே வாழ்ந்து வரும் தருமராசன் கருணாவதி தம்பதியர் ஆசையோடு பெற்றெடுத்த தேவகியை ஆசிரியர் கிளிநொச்சி வித்தியாலயம் மனம் முடித்து பிள்ளைகள் இருவருடன் மட்டுவில் இன்று மகளுடனே வாழ்ந்து வருகின்றனர். இளையவனாம் இங்கு இம்மண்ணில் வாழ்ந்து முக்தி என்றழைக்கப்படும் நாகரத்தினம் தானும் கண்டாவளை மகா வித்தியாலயம் காப்போத்தாதரம் கற்று தேறி குருவானந்தா உயிர்கல்வி கற்று வரும் நாளில் அன்னை மடியில் ஏற்பட்ட அவனிலை கண்டு இனியும் இருப்பது உசிதமில்லை என எண்ணி இறைகடல் ஓடியும் திரவியம் தேடுகின்ற முதுமொழிக்கமைய அலைகடல் தாண்டி அன்னை மண்ணை விட்டேறி சீனா பல்கலைக்கழகத்தில் வணிகத்துறையில் பட்டம் பெற்று அமெரிக்கா சென்று வாழ்ந்து வரும் நாளிலும் வங்கமா இடைக்கடல் மாதோட்டம் தன்னகரில் இணையருட்பதியாம் தலைமன்னார் தன்னில் தரணி போற்ற வாழ்ந்த ரத்னநாயகம் ராஜேஸ்வரி தம்பதியர் காதலோடு பெற்றெடுத்த கீர்த்தனாக என்று அழைக்கப்படும் புவனேஸ்வரியை மனம் முடித்து அமெரிக்காவில் இன்று ஏது குறையுமின்றி ஆனந்தமாய் வாழ்ந்து வருகின்றார். சின்ன தம்பி மகேஸ்வரி இருவரும் இத்தனை பிள்ளைகளோடும் மருமக்களோடும் இனிய வேற பிள்ளைகளோடும் கூட்ட பிள்ளைகளோடும் எதுவும் குறைவு என்று இன்பமுடன் வாழ்நாளில் வாழ்கின்ற காலத்தில் பிள்ளைகளின் வாழ்வதற்காய் பிறந்த பூமி விட்டு இடம்பெயர்ந்த போதிலும் மனது தளராது துணையோடு கண்டாவளையை தொட்டு கிளாலி வருதே நேர்கடை வணிகம் செய்து வையத்தில் பிள்ளைகளும் பலமாக வாழ வைத்து விட்டு கடைசி காலத்திலே கண்டாவளதனிலே களிப்புடனே வாழ்ந்து வரும் நாளில் காலனவன் மனை மீதனை கடுதனவே பறித்திடவே கவலை கொண்ட சின்ன தம்பி வாழ்கின்ற நாளிலே நான் முழுதும் மனவேதனை நினைந்து நடைபுணம் போலே வாழ்நாளில் ஈருடலோ
வாழ்ந்ததம் தம்பதியரின் பிரிந்து வாழ முடியாது சேர்ந்து வாழ வேண்டும் என்று சின்ன தம்பி தனக்கு திருநோயாய் கொடுத்திடவே வாழ்கின்ற நாளில் வருத்தம் என்று படுக்க அறியா சின்ன தம்பி தானும் வைத்தியசாலையிலே படுத்திருந்தவளதனிலே கவலை கொண்ட பிள்ளைகளும் கல் வைத்த கோயில் எல்லாம் பூஜை செய்து கண்ணீர் சிந்தி கலங்குகின்ற வேளையிலே கணக்கு முடிந்ததென்றால் கடவுள்தான் என்ன செய்வார்? 7/5/2025 அன்று ஏகாதி நாளிலே உலகில் வாழும் மனவீகரம் முடிக்க மன்னவனை மறந்து மக்களையும் மறந்து பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் உள்ள பிள்ளைகளையும் துறந்து சந்தார் சிவனடிக்கே. ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி. கண்ணிமைக்கும் பொழுதினிலே எம்மை கதற விட்டு சென்றீரோ, எண்ணமெல்லாம் உன் நினைவால் வாடுகின்றோம் ஐயாவே. மண்ணிலே எம்மை எல்லாம் மகிழ்வுடனே வாழ வைக்க பொன்னுடலை வருத்தி பாடுபடப்பட்டீரோ அன்னையே. இழந்த சோகம் ஆறுவதற்கு முன்னாலே உமை இழந்திங்கே உன் பிள்ளைகள் நாம் இங்கே கண்ணை இழந்த போல் கதறுகின்றோம் காசினியிலே. அந்த வீட்டை விட்டு வந்த வீடு வந்து உம்மை அன்புடனே வரவேற்று அறிவுரைகள் வரவேசி என் மண்ணில் எம்மையெல்லாம் இன்பமுடன் வாழ வைத்த எங்கள் மாமாவே. உமையிழப்போம் என நாம் மண்ணளவும் பண்ணவில்லை. என் செய்வோம் உமையிழந்து பூமியிலே நாம் இங்கேதான் இழந்த கதிரை போல் கதறகின்றோம் தரணியிலே. புறாமக்கள் எமையெல்லாம் பெற்ற மக்களை விட வேணி காத்த தந்தையே. உற்ற துணையாய் நின்று ஏற்ற துணை மக்கமைத்து எமையெல்லாம் வாழ வைத்தியோ. நேற்று வரை உமை நினைந்து மகளுடனே வாழ்ந்து வந்தோம். தந்தைக்கு தந்தையாய் உமை காத்த தந்தையே. இந்த தரணையிலே உமை இழந்து தவிக்கின்றோம். நான் வாசமுடன் நம்மை அழைத்து பச்சனங்கள் வளர்ந்து ஆசமொழி பேசி அன்புடனே வளர்த்து வந்தே நேசமுடன் நம்முடனே நெடுங்காலம் வாழ்வீரென என்னை இருந்த வேளையிலே வாசக்கயிறறிந்து பறித்தானோ பாவியவன் நம்மும் உயிர். உப்பிட்டவரை உள்ளவும் மறவாதே ஒப்பிரா குணமடைந்த உத்தமரே ஐயப்பா. எப்போதும் நமக்கு ஒரு துயர் வந்தால் வாசலிலே வந்து விசகடி என்றாலும் குழுக்கு சுழுக்கு என்றாலும் உன்னை அன்றி நாம் வேறெங்கும் சென்றறியோ. என் செய்வோம் இழந்து எண்ணமெல்லாம் நினைவாய்
கண்ணீர் மழை சொரிந்து கடைசி விலை கொடுப்பதற்காய் கதறி அழுகின்றோம் நாம் இங்கே தரணியிலே. ஆயிரத்தி 1991 ஆண்டு ஆடி மாதம் ஒரு மாலை பொழுதினிலே கொம்படி தரை வழியாக ஏராளமானோர் ஓடி வந்தார்கள். கையிலே கிடந்த ஒரு சில பொருட்களுடன் அவர்களை சந்திக்க சென்ற நான் அவர்களின் கண்ணீராக கதையை கேட்டேன். அவர்களில் பல இளந்தாரிகளும் இத்தனை காலம் தேடிய சொத்துக்களை இழந்து விட்டு வந்து விட்டோம் என எண்ணி அழுது வந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு குள்ளமான மனிதரும் கைகால்களுக்கும் ஒரு பழுதுமில்லாமல் வந்து விட்டோம், என்னடா அழுகிறீர்கள் என்று கூறியதை நான் பார்த்தேன். அவர் வேறு யாரும் இல்லை, பின்னாளில் கண்டாவளையிலே குடியேறிய ஐயப்பா அவர்கள்தான். இவருடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் கண்டாவளையிலே மாளிகை அமைத்த நிலகுளங்களோடு கண்டாவளை பாடசாலையிலே தன் பிள்ளைகளை எல்லாம் கல்வி கற்க வைத்து 2 ஆசிரியர்களையும் ஒருவரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்த பெரிய உழைப்பாளி என நாம் அறிந்தேன். குஞ்சுக்குள பிள்ளையாரின் அதீத வளர்ச்சி இவரது சிவத்தொண்டையும் சிவத்தொண்டின் அடையாளமே. பின்னாலேயே இவருடைய பழைய காலத்தில் ஒரு சிறந்த சமூக சேவையாளராகவும் நாட்டு வைத்தியம் சாஸ்திரர் என்பவற்றில் ஒரு சிறந்த மனிதராகவும் விளங்கினார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற முழு மொழியையும் எல்லோரும் என்னைப் போலவே எல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணப்பாங்குடனே நிகழ்ந்தார். இவர் அநேகமாக ஏழைகளுடன் தான் விரும்பி பழகுவார். அவர்களின் முன்னேற்றத்திற்காக பல ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் வழங்குவார். கொம்படி தொடக்கம் குஞ்சு பரந்தன் வரை நடமாடும் உணவகங்களை நடாத்தி அன்றைக்கு வரும் மக்களுக்கு அன்னமிட்ட கை இவரது கை என சொல்லலாம். எப்போதுமே சொல்லுவார், காசு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பசித்தவருக்கு உணவு அளிக்க வேண்டும் என்பார். இப்படியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒருவர், நல்ல மனிதர் உள்ளமாக இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பானவர். இவர் தனது பிள்ளைகளையும் தன்னை போன்றே நேர்மையாகவும் சமூக பொறுப்புள்ளவர்களாயும் வளர்த்து வந்துள்ளார். தன்னலம் மறந்த தொண்டனாய் தரணில் வாழ உழைத்த நல்ல மனிதரின் இழப்பு உண்மையிலே தாங்க முடியாத இழப்புத்தான். அவரது பிரிவை இழந்து தவிக்கும் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதோடு அன்னாரின் ஆத்ம சாந்தரை உடனே பிரார்த்திப்போம். காசி மண்ணின் தலைவர் பிள்ளையார் கல்வியார். வாழ்ந்து மறைந்த செல்லையா சின்னத்தம்பி அவர்கள் ஆன்மீக வாழ்வியல் தரங்கள் பரம்பொருளின் பல்லுயிர் சிருஷ்டமணியில் மானிட வாழ்வின் பிறப்பின் சிறப்பு பற்றி புகழ் கூறுவதும் ஒரு வகையில் இறை புகழெனவே கொண்டு ஜீவாத்மாவின் பூவுலக வாழ்வியல் படத்தை பற்றிய மறந்து செழித்து முகிழ்ந்த வாழ்வில் நின்று பற்றத்து பரம்பொருளை பற்றி பரமாத்மா பயிரை நுகர்ந்து பரம்பொருள் தாழ் செய்த பற்றியும் இறைவன் இவ்வுலகில் எமக்களித்த பல வேத புராண இதிகாச நீதி நூல்களின் வாழ்வியல் வழிமுறையை அணுகி தன் வாழ்வை
மேலோரும் நூலோரும் வகுத்து வள்ளலை மரித்துக் கொண்டு வாழ்வை செழிப்பித்து தானும் பிரகாசித்து தன்னை சூழவும் பிரகாசம் பரப்பி வாழ்ந்த பிற விருட்சங்களை பரப்பி மறைந்த செல்லையா சின்னத்தம்பி அவர்களை பற்றியும் அவர் மேற்கொண்ட தார்மீக வாழ்வியல் வழிமுறை பற்றியும் எதிர்கால சாந்ததியினர்களுக்கு அவர் வாழ்ந்து காட்டிச் சென்ற வாழ்வியலையும் அறிவுக்கும் நினைவுக்கும் வெட்டியவரை அவரோடு இறை பணியாற்றியவன் என்ற கர்சனையில் சில மாண்புகளை மண்ணில் வாழ் பரமனிடத்திற்கு பதிவாக்கிக் கொள்ளும் பேரார்வத்துடன் பதிவிடுகின்றேன். ஐயப்பா என்னும் இறைவணியாளரும் இறையை அனுஷ்டிக்க சுற்றத்துக்கு சமூகமாக வழிகாட்டிய இறைவிளக்கொளி என்று கூறி சொல்வதில் ஐயமில்லை. நெல்லுக்கு இறைந்த நீர் புல்லுக்கும் கசிவதைப் போல் சொல்லுலகில் நல்லோர் வாழ்வால் சிருஷ்டியின் வியாபகம் பணிபுராணம் பெற்று இலகு இலங்கியல் இயக்கப்படுகின்றது என்பது மிகப்பெரிய இறை தத்துவம். வாழ்வதற்கு மேலோர் வகுத்த முறைப்படி வாழ்வதும் வாழ்ந்து காட்டிய மகப்பேறு பற்றி கூறுவதை ஒவ்வொரு நூலின் அல்லது பதிவின் துணிவாகும் என்று வள்ளுவர் கூறுவதைப் போன்று வாழ்ந்து வாழ்ந்த செல்லையா சின்னத்தம்பி அவர்கள் நிறைத்தொண்டு பற்றியும் இறை வழி வாழ்வை மேற்கொள்ள அவர் பிறந்து வாழ்ந்த பகுதி மக்களுக்கு விட்டு சென்ற வாழ்வியல் தனம் பற்றியும் ஒவ்வொரு வாழ்வோரும் திரும்பி பார்த்து பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் வழிமுறையாகும். ஐயப்பா என்பவர் தன்னளவில் மிக இனிமையாகவும் இருமாப்புடனும் தான் வாழ்வை தனது அடுத்த தலைமுறையிடம் கையளித்தார். வாழ்வியல் அடிப்படை ஆதாரம் பற்றியும் மானுடம் கைக்கொள்ள வேண்டிய ஆன்மீக நெறிமுறை பற்றியும் மக்கள் வாழ்வியல் பற்றியும் நாட்டின் அரசியல் வேக நிகழ்ச்சியான நிலைமைகள் பற்றியும் மிக தெளிவான பார்வையோடு வாழ்வை அகற்றி பண்புடையவர் என்பதில் ஐயமில்லை. அவரது வாழ்வில் வெற்றிலக்கணியிலே ஊரிக்காடு பயிரிலே உணவத்தை என்னும் தலப்பெயரை தனதாக்கி அமர்ந்த கண்ணகி அம்பாளின் வழித்தோன்றலில் பூசலனாகவும் அம்பாளின் அருளோடு வெற்றிலக்கணியிலே வாழ்ந்து வந்த பின்னர் நாட்டின் போர் முனையால் வாழ்வியல் தடம் நகர ஆவரஞ்சாட்டி இருந்த விநாயகர் பெருமானின் குஞ்சுக்குளம் விநாயகர் கண்ணில் பட்ட இறைபணியாளரை குஞ்சுக்குளம் விநாயகர் பெருமான் தனதாக்கி இறைபணியாற்றிலே இருந்து, அதாவது 1991ஆம் ஆண்டில் இருந்து மானிட யாத்திரை இறைவடையும் வரை விக்னேஸ்வரன் விக்கிரங்களை தீர்க்க அவரது விக்கிரம் இன்றி வையத்துள் வாழ்ந்த வானுரையும் தெய்வத்தின் தீர்க்கத்தின் பெயரால் மானிட யாத்திரையை வைகாசி திங்கள் பூர்வபக்க வெறுகாதி திரி அன்று உடம்பில் நின்று புனிதன் நோக்கி பயணித்தது. நன்றி. எமது மாமாவாகிய சின்னத்தம்பி என்றழைக்கப்படும் ஐயப்பு மாமா அவர்கள் ஒரு சிறந்த சமூக சேவையாளர் மட்டுமின்றி இவருடைய தந்தையாகிய செல்லையா அவர்களின் ஒரு முற்போக்கு சிந்தையாளராக அன்றைய காலப்பகுதியிலே வெற்றிலக்கணி
இப்பகுதியிலே பிரதேச சபை உறுப்பினராக இருந்த செல்லையா அவர்கள் பல அபிவிருத்தி வேலைகளை செய்துள்ளார். அவரின் மகனாக ஐயப்பா மாமா அவர்கள் மிகச் சிறந்த ஒரு சமூக சேவையாளராக இன்று எமது கிராம வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர். அக்காலத்திலே பேருந்து சேவை எமது கிராமத்தில் இல்லாத சூழ்நிலையிலே ஆழியபடை வரை இருந்து பேருந்து சேவையினையும் வெற்றிலக்கேணி பரமேஸ்வரா வித்தியாலயம் வரை கொண்டு சென்று ஐயப்பு மாமாவையும் சாரும். அத்தோடு கல்வியினையும் முக்கியத்துவத்தினையும் உணர்ந்து வெற்றிலக்கேணி பரமேஸ்வரா வித்தியாலயத்தை தோற்றுவிப்பதற்காக அக்கால இளைஞர்களை திரட்டி காடுகளுக்கு சென்று மரம் வெட்டி அவர்களே சிறு பாடசாலை அமைத்து பின் அவர்களது விடாமுயற்சியினால் இன்று வெற்றிலக்கேணி மகா வித்தியாலயம் வளர்ச்சி அடைந்துள்ளது. அன்று எமது கிராமத்தில் கல்வி கண்ணை திறந்து வைத்த இவர்களது முயற்சியினாலே பாடசாலை கல்வி கற்ற பலர் இன்று அரசின் உயர் பதவிகளிலும் உலகளாவிய ரீதியிலும் நாசாவினும் விஞ்ஞானியாக இருக்கின்றார்கள் என்பது பெருமைக்குரிய விடயமே. உணவத்தை அம்மன் வரலாற்றிலே தோற்றத்தையும் ஆணிவேராக இருந்து திரு செல்லையா அவர்களது கண்டாவளையைச் சேர்ந்த ஆறுமுகப்பா சேர்ந்த உணவத்தை அம்மனின் வரலாற்று வித்திட்டனர். செல்லையாவின் மகனும் சிறந்த சிவத்தொண்டராக ஐயப்பா மாமா கண்டாவளை மக்களோடு நல்ல அந்நியோன்யனை வளர்த்து உணவத்தை அம்மனின் வளர்ச்சிக்காக தந்தையோடு அவருக்கு பின்னம் அரும்பாடுபட்டவர் என்பது நாம் அறிந்ததே. தந்தை காலப்பகுதியில் அதற்கு பின்னும் 2002 ஆண்டுகளில் திரு ஐயப்பா அவர்களோடு பூசகராகவும் தர்மகர்த்தாவாகவும் இருந்த பூசை வைத்தவர் எமது குறிப்பிடத்தக்கதும் இவர் சமூக சேவையிலும் மட்டுமன்றி அரசியலிலும் ஈடுபட்டவர். ஆரம்ப காலத்தில் தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சியில் இணைந்து அதன் வளர்ச்சிக்காகவும் மற்றும் நமது தேசிய விடுதலையின் அங்கிலிருந்து இன்று வரை அதற்கான பங்களிப்பினை வழங்க தவறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கே ஒரு நூலகம் திறக்கப்படுகின்றதோ அங்கே ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படும் என்ற எமது வெற்றிலக்கேணி கிராமத்தில் ஒரு நூலகத்தை அமைத்து வழிநடத்தி வந்தார். அத்தோடு இதற்கால் ஒன்றுபட்டு எல்லோரையும் ஒன்றிணைத்து எமது கிராம வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டதோடு மட்டுமன்றி தனது குடும்ப வாழ்க்கையிலும் தன் சொந்த முயற்சியிலும் அவர் தூரம் போகவில்லை. ஒரு கரவலை சமாட்டியாக இருந்தும் பலருக்கு வேலை வழங்கி வந்தவர். இன்று எம்மை விட்டு சென்று தாங்க முடியாத இழப்பாகும். அவரின் பிரிவால் துயரும் குடும்பத்தார்களுக்கும் நமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதோடு அன்னாரின் ஆத்ம சாந்தியை பிரார்த்திக்கின்றோம். இங்கென்னும் சிவரத்னம் விஜயபுரம் சமக்கார அமைப்பு கடல் தொழிலாளர் சங்க தலைவர். கனவிலும் நினைவிலும் நீங்காத நினைவுகளோடு என்றென்றும் எங்கள் உள்ளங்களிலே குடிகொண்ட தெய்வமும் எங்கள் அன்புக்குரியவரும் மதிப்புக்குரியவருமான சின்னமாமா என்னும் உறவோடு எக்குலமும் தலைக்க வந்தவரே செல்லையா சின்னத்தம்பி ஆவார். அவரின் தந்தையான செல்லையா என்பவர் அன்றைய காலத்தில் பிரபல விதகடி வைத்தியராக மக்களுக்கு கடமையாற்றி வந்தவர். அவரின் மூத்த மகனாக 1940ஆம் ஆண்டு பிறந்தவரே செல்லையா சின்னத்தம்பி ஆவார். தந்தையின் உபதேசம் விளைவிப்பமான உணவத்தை கண்ணகை அம்மனின் அருட்கடாட்சம் நிறைவேற்றி தந்தையின் உபதேசத்தின் பிரகாரம் விதகடி வைத்திய துறையிலே தனது ஞான நிபுணத்துவத்தினாலும் எந்த வகையான விதம் வேண்டிய நோயாளர்களாக இருந்தாலும்
அவர்களை குணப்படுத்தி அவர்களின் ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு உறுதுணையாக இருந்து மக்களின் மனங்களிலே வாழ்ந்திருந்தார். நோயாளிகளின் முன்னெடுப்பு கூறும் நீக்கம் தட்சணமான வைத்திய ஆலோசனை நிமித்தம் முன்பாகவே அறியக்கூடிய திறன் கொண்ட விஷகடி சித்த வைத்திய துறையில் சிறந்த வைத்தியர் என்ற பெருமையும் பிரதேச வாரியாக தேடிக்கொண்டவர். விஷகடி வைத்தியர் சின்னத்தம்பி அவர்கள் வெற்றிலைக்கேணி குருகுலம் ஊக்கன்பட்டியில் இளைய மருமகனாகவும் அதன் பொருட்டு எல்லோராலும் சின்னமாமா என அழைக்கப்பட்ட ஒருமுறை தனது இளைய மைத்துனர் செல்லையா அவர்கள் கொடிய விஷப்பாம்பினால் தீண்டப்பட்டு 3 நாட்கள் ஆகியும் சுய நினைவு திரும்பாத மைத்துனர் செல்லையாவுக்கு தனது குருவருள் சித்தியும் குலதெய்வ அருளின் துணையுடனும் செல்லையாவுக்கு புத்தியர் கொடுத்து வைத்திய நிபுணத்துவத்தை நிலைநிறுத்தினார். இவரின் வைத்தியத்துறையில் அனுபவத்தை மக்களுக்கு ஆற்றி அவர் மாநிலத்திற்கு பெருமை பொக்கிஷமாக திகழ்ந்தவர். என்றென்றும் போற்றுவதற்குரிய அமரர் விஷகடி வைத்தியர் செல்லையா சின்னத்தம்பி அவர்களுக்கு குலதெய்வமான உணவத்தை கண்ணகை அம்மன் திருவருளும் நிறைவு பெற்று என்றும் எங்கள் அன்பு சின்ன மாமாவின் ஆத்ம சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இவரின் பிரிவால் சின்னத்திரை செல்லையா குடும்பம் வெற்றிலைக்கிறேன். வம்சாவளி செல்லையா தங்கச்சி பிள்ளை வள்ளியம்மை பார்வதி சின்னத்தம்பி கணவதி பிள்ளை சின்னத்தம்பி மகேஸ்வரி வேதீஸ்வரி கோகுலராணி கிருஷ்ண மோகனா சியாமளா சிவகௌரி சிவசூரி சிவசோதி கஜபதி ராகுலபதி நாகரத்னம் வேதீஸ்வரி லோகநாதன் ஜெகனி அனுஷியா ராஜா ஆஷா ரோசி செல்வம் சசி ரோசி ஜனகன் கரிமகள் லோகனா கிருஷ்ணமோகனா நாகேந்திரம் துரைச்செல்வன் கீர்த்தனா நன்குறிஞ்சி சியாமலா ரூபகாந்தன் சிவகௌரி விஜயகுமார் மதுசன் விஜிதா விதுசன் விசிந்தன் சிவசெருகே சிவசோதி ராகவன் லக்ஷிகா கரேஷ்காமன் கஜபதி சிவரஞ்சனி கன்சிகா சங்கீர்த்தன் ராகுலவதி தேவகி சிலக்ஷனா டிலக்ஷன் நாகரத்னம் புவனேஸ்வரி. இன்னொன்று செய்ததற்கும் உயர்வுண்டாம் உயர்வில்லை செய்நன்றி எமது அன்பு தெய்வம் நோய்க்கு மருந்தகம் கொண்டு செல்ல உதவிய உற்சாசை குறித்த அயல் சுற்றத்தாருக்கும் மரண செய்திகளுக்கு நிஜம் நாடி ஓடி வந்து சகல வழிகளும் உதவி உற்சாசை புரிந்த உற்றார் உறவினர்களுக்கும் பதாதைகள் தண்ணீர் அஞ்சலிகள் அதாவது செய்திகள் தெரிவித்த நண்பர்களுக்கு போது என்னை இல்லம் நாடி வந்து மதிய போசனத்திலும் கலந்து கொண்டு அன்னாரின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்க அனைவருக்கும் உமது இதயம் கேட்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குடும்பத்தை